உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த தமிழகத்துக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. மண்ணிலே ஈரமுண்டு. பேசுறதுக்கே 4 பேப்பர் தேவைப்படுது. அப்புறம் தாவேக அரசு உங்கள் ஆட்சியை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், டிஎம்கேவை அழிக்கிறதுக்கு வெளியிருந்தெல்லாம் ஆள் வர தேவையில்ல. ஜென்சி டிஎம்கே ஒரு கும்பல் கிளம்பி இருக்குல்ல, அவங்களே போதுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் திமுகனாலே நாகரிக அரசியல் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேயும் முழுசா அநாகரிகமா தான் பேசிட்டு இருக்காங்க. கையில ஒரு கயிறு கூடவே ஐயரு போடா மயிர் வாயில் நல்லா வருது, நானும் பாக்குறேன். ஒன்னு தலைமையில இருந்து ஜென்சி டிஎம்கே பசங்களுக்கு இங்க பாருங்கப்பா ஸ்டேஜ் போட்டு லொல்லு சபா பண்றது, மிமிக்ரி பண்றது, ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றது, இந்த காமெடி எல்லாம் பண்றதுனால நம்ம கட்சி பேர் தான் நாரி போகுது. அதனால இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம கட்சி பத்தின அருமை பெருமைகளை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்றாங்களான்னு தெரியல. அதனாலயே இந்த பசங்க பேசுற முக்காவாசி அநாகரிகமா இருக்குது, இல்ல அவதூறா இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஆபாசமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனா இது காட்டாட்சி, எங்க மேல கேஸ போட்டாச்சின்னு புலம்புறாங்க. இது காட்டாட்சி. இந்த காட்டாட்சி மட்டுமல்ல, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை வந்து நாங்க டிஃபரெண்டா எடுத்துக்கிறோம். இப்ப ரீசெண்டா கூட பாத்திருப்பீங்க, ஜென்சி டிஎம்கேல சரண் ஒரு பையன் ரொம்ப நாகரிகமா பேசுவாப்ல. அதனால டிவிகே பெண்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்குமே பாத்தீங்கன்னா டிஎம்கேல கூடிய லீகல் டீம்ல சீனியர் லாயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா போய் அந்த பையனுக்கு ஒரு பெயில வாங்கிட்டு வந்துட்டாங்களா. அதுக்கு வெளியே சக்சஸ் பார்ட்டிலாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு பாத்தீங்களா? சரி, ஊழ விட்டுச்சு. அந்த சக்சஸ் பார்ட்டி முடிஞ்சு முழுசா 2 நாள் கூட ஆகல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவானந்தன் அப்படிங்கிற பையன் ரொம்ப நாகரிகமா நம்ம சிஎம் பத்தி பேசியிருந்தார்ல. 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? இந்த நாகரிக பேச்சுக்காக தான் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக போனாங்க. அந்த பையன் தலைமறைவாயிட்டான். தலைமறைவானது மட்டும் இல்லாம முன்ஜாமீனுக்குலாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, கிடைக்கலன்னு உடனே கோர்ட்ல போய் நேரா சரண்டர் ஆயிடலான்னு கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வரும்போது போலீஸ் வந்து வண்டியை செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்குமே நாங்க இங்க இருந்தே போராட்டம் பண்ணுவோம், செக் பண்ணலாம் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க வச்சு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க. நம்ம சிஎம் சார் சொன்னார்ல, 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா, அந்த டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை புதுப்பிச்சு இப்ப புதுசா ஒரு டெக்னிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரோடதுன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோடது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய டெக்னிக் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போவாப்ல, அவர்கிட்ட குதர்க்கமான கேள்வி கேட்டுட்டா என்ன உள்ள அடைச்சி வச்சு கொலை பண்ண பாக்குறாங்க, ஒரு 30-40 பேர், எனக்கு ஒரே பதட்டமா இருக்குது, போலீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்காட்டா உடனே அந்த இடத்துல போராட்டம். போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் கொந்தளிப்போம். அதுலயும் அந்த போராட்டத்தில் நடந்த பயங்கரமான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சீனியர் லாயர் அவங்க காலில் அடிபட்டு இருக்கு போல இருக்கு, அதனால காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க.
அவங்க கீழே இறங்கின உடனே பாத்தீங்களா எங்க லாயருக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதை கூட பார்க்காம உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, போலீஸ் அராஜகம் ஒளிக அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகே, உங்க சீனியர் லாயர் உங்க காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா எதுக்கு மேடம் இறங்கி வெளியே நின்று இருக்கீங்க, உள்ளே உட்காருங்கன்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வெளியே தான் நிக்கிறாங்க. கரெக்டா கார் உள்ள அலோவ் பண்ணும்போது கூட அவங்கள காருக்குள்ள உட்கார வச்சு கொண்டு போகல, காரு போகுது பின்னாடி அவங்க நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. இது ஹைலைட்டே அரெஸ்ட் பண்ண பையனுடைய அம்மா ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, கேளுங்க. நம்ம பார்க்காத போலீஸா நம்ம பார்க்காத ஏன் சார் ஏன் ஒன்னும் என் பையன் கொலை பண்ணிட்டு போல கொள்ளடிக்கல எதுவுமே அவன் யாரும் ஏமாத்தல. அவன் இந்த தமிழினத்துக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுத்தான், அதுக்கு பதில் தான் சொன்னாலே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்ல. அந்த அம்மா பேசுறத கேட்டு போதுமா, ஆல்ரெடி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, நீங்க எல்லாத்தையும் பேசி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காகவே தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு. பதில் தான் சொன்னாலே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்ல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரும் மனசையும் புண்படுத்துறதுக்காக பேசல, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் என் பையன் பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எது 6 மணிக்கு மேல வேற ஒரு நடிகையோட இருப்பாரு, 4 மணிக்கு வேற நடிகையோட இருப்பாரு, இப்படிங்கிற மாதிரி பேசினது தமிழ்நாட்டு மக்களுக்காக. இது வந்து யாரும் மனசையும் புண்படுத்தாது. அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. மண்ணிலே ஈரமுண்டு. ஆனா எனக்கு டிஎம்கே கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க அடுத்தவங்க மேல எவ்வளவு விமர்சனம் வேணாலும் எடுத்து வைப்பாங்க, ஆனா அதே விஷயத்தை இவங்க பண்ணாம இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா அது பிம்பிலிக்கு பிலாப்பி தான். அதை அப்படியே நம்ம ஜென்சி டிஎம்கேவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க லொல்லு சபா மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கை குழந்தையை தூக்கிட்டு வரதை மார்க் பண்ணுறேன் ஸ்பூப் பண்ணுறேன்னு தலைக்குறைவாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அப்படின்னா என்ன விஷயம், அவங்க வந்து சிம்பத்திக்காக பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் பண்ணவும் மாட்டோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, ஆனா இப்போ அதே ஜென்சி டிஎம்கேவை சேர்ந்த பையன் கோர்ட்ல சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அந்த பையன் கோர்ட்ல சரண்டர் ஆகிறதுக்கு எப்படி தெரியுமா வந்தாரு? அப்போ ஒரு எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு கை குழந்தையை தூக்கிட்டு வர்றது மட்டும்தான் தப்பு போல இருக்கு. ஜென்சி டிஎம்கே பண்ணா அது தப்பு கிடையாது போல இருக்கு. அண்ட் இந்த கேஸ்லயுமே போன கேஸ் மாதிரி பெயில் கிடைச்சிரும், உடனே 50 பேரும் வெளியே ஓடி வந்து இப்படி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க போல இருக்கு. பட் அந்த மாதிரிலாம் நடக்கல. அந்த பையன் சாரி கேட்டுமே இல்ல ஒரு நாள் விசாரணைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கேஸுக்காக வாதாடின லாயர் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, அந்த பேட்டியை கேளுங்களேன். தமிழக வெற்றி கழக அரசு ஒவ்வொரு இடத்திலும் இளைஞர்களை ஒடுக்குவதற்காகவும் நியாயமாக வைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் பொய் வழக்குகளை போட்டு இன்னமும் மிகப்பெரிய குற்றங்களை செய்து விட்டதை போல. பாத்தீங்களா, அந்த பையன் சிஎம் பார்த்து பேசினது ஒன்றும் அவ்வளவு ஆபாசமான பேச்செல்லாம் கிடையாதாமா, நியாயமாக வைக்கப்பட்ட விமர்சனமா. இப்படி நியாயமா பேசினதை கூட டாலரேட் பண்ணிக்க முடியாம அந்த பையன் மேல கேஸ் எல்லாம் போடுறாங்கன்னா இது எப்பேற்பட்ட ஆட்சி, இது ஒரு காட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. நியாயமாக வைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் ஏன் இப்படி பாக்குறாரு? இது மட்டும் இல்ல, சிஎம் கரூர் போக போறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காங்களாம். முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளவு பயம்? இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுவார்கள். சரி ரைட், சிஎம் சார் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கணும் இல்லையா, அந்த காரணங்களை வச்சு தான் ஒரு பெட்டிஷன் போட முடியும். அண்ட் வழக்கமாவே அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, நாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, எங்களுடைய லீகல் டீம் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே பெருமையா பேசிப்பாங்க. அந்த ஸ்ட்ராங்கான லீகல் டீம் கோர்ட்டுக்கு போய் என்ன வேலையை தெரியுமா பார்த்திருக்காங்க, காலையில கோர்ட்டுக்கு போன உடனே ஒரு ரிட்டு போட்டு அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிடுறேன். கரூர் சம்பவத்தில் விஜயும் ஒரு குற்றவாளி என்று கூறிய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார், அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தால் அது வழக்கின் சாட்சிகளை பாதிக்கும் என்றார். அடுத்த நொடி நீதிபதிகள் வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரை கேள்விகளால் வறுத்தெடுக்க தொடங்கினர். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப போய் கரூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திச்சார் அப்படின்னா அது வழக்குடைய சாட்சிகளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல.
இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வழக்குடைய அக்யூஸ்டே விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கரூர்ல போய் மக்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு முடிச்ச உடனே நம்ம ஜட்ஜஸ் என்ன தெரியுமா கேட்டிருக்காரு? இந்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் எஃப்ஐஆரில் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. மக்களுக்கு நல்லா புரியும். அப்படி இருக்க எப்படி அவரை அக்யூஸ்ட் என்று தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க முடிந்தது என்றும், முதலில் வழக்கை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு வந்து தகுந்த மனுவை சமர்ப்பித்து நிவாரணம் கோருங்கள், இல்லையேல் ஆரம்ப நிலையிலேயே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்தார். இது எப்படி இருக்குன்னா, ஜென்சி டிஎம்கே பசங்க தான் தெரிஞ்சோ தெரியாமையோ அவதூறு பேசிடுறாங்க, இல்ல ஆபாசமா பேசிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ போட்டுறாங்க. எங்க பசங்க மேலேயே கேஸ போட்டீங்களான்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி போறதே லீகல் டீம் தான். ஆனா இப்ப லீகல் டீமே எங்க கோர்ட்ல போய் அதுவும் ஜட்ஜு முன்னாடியே இப்படிப்பட்ட அவதூறை பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரு பெருசா அவதூறு பேசுறது அப்படிங்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டியே போல. அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. இருக்கிற லீகல் டீம்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான லீகல் டீம்னா அது டிஎம்கே டீம் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு சிடிஆர் நிர்மல் குமார் ஒரு பதிலே கொடுத்திருக்காப்ல. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம் எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு டீம். இந்த அவமானம் தேவையா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா யார் என்ன சொன்னாலும் டிஎம்கே லீகல் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான்ன்றதை நான் நம்புறேன். ஏன்னா அந்த கேஸை ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற கதை. ஆனா எல்லாருக்கும் பெயில் வாங்கி கொடுத்துருவாங்க. அது ஜென்சி டிஎம்கே பசங்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி. தாவேகா எம்எல்ஏவின் குதிரை பேர வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகிய இருவரும் தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். பாத்தீங்களா, எந்த ஒரு தப்பும் பண்ணாம தலைமறைவாவே இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்ப நிபந்தனை பெயில் வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. பட் என்ன ஒரு வருத்தம்னா, இதுக்கப்புறம் தலைமறைவா இருக்க முடியாது. டெய்லி ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் போல. ஜாமீன் கிடைச்சிருச்சு, ஆனா கண்டிஷன் பெயில் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல 15 நாளைக்கு கையெழுத்து போடணும். இதுல ஒரு சில பேருக்கு இப்ப வரைக்கும் பெயில் வாங்கி கொடுக்கல. அவங்க யாருன்னா, ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் உட்பட 9 பேரை கைது செய்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தது குதிரை பேரம் நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் சிங்கப்பூரில் இருந்து ஒருவர் தொடர்பில் இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்னங்கய்யா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதையா அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேக்கும் சிங்கப்பூருக்கும் அப்படி என்னதான் பந்தம் இருக்குன்னே புரியலையே. நம்முடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா கூட குளத்தூரை மலேசியா மாதிரி மாத்திருக்கலாம், துபாய் மாதிரி மாத்திருக்கலாம். ஆனா கரெக்டா இது மாதிரி மாத்தினாப்ல சிங்கப்பூர் மாதிரி. நம்ம ஏவா வேலு அவர்கள் மேல கேஸ போட்ட உடனே அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. வேற எந்த நாட்டுக்கு வேணாலும் பறந்து போயிருக்கலாம். ஆனா கரெக்டா எங்க போனாரு? சிங்கப்பூருக்கு தான் போனாரு. அதே மாதிரி குதிரை பேரம் நடக்கும் போது கூட வேற எந்த நாட்டுல இருந்து வேணாலும் கால் வந்திருக்கலாம். அது எப்படி கரெக்டா சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சு? நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரி ரைட்டு, டிஎம்கேக்கும் சிங்கப்பூருக்கும் அப்படி என்னதான் பந்தம் இருக்குன்றதையும் அவங்களே கண்டுபிடிச்சு கூடிய விரைவில் நியூஸ்ல போட்டுருவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு ஓரமா வைங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் டிவிக்கே ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோன்ற மாதிரி வந்தாங்க. கடைசியில இவனுங்க என்ன திரும்ப பட்டிருக்காங்க. பெரியாரின் பேர் என்ன? பெரியாரின் பேர் என்ன? அண்ணாவின் தம்பிகள், அண்ணாவின் தம்பிகள், அண்ணன் உடைப்பிருப்பாங்க. அண்ணன் தம்பிகளை போராடாங்க. ஏன்டா சிரிச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கடத்துல ரீல்ஸ் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு இவங்க ரீல்ஸ் பண்ணிருக்காங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதையாச்சும் பேசி ஃபேமஸ் ஆயிரணும்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களாம் தான் ஜென்சி டிஎம்கேல இருக்காங்க போல இருக்கு. இப்ப வேற கேஸ் வாங்குறவங்கலாம் இன்னும் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறான். நியூஸ் சேனல் வரைக்கும் வரான்னு தெரிஞ்ச உடனே இப்ப 50 பேரும் போட்டி போட்டு கேஸ் வாங்குறாங்க. ஏன்னா கேஸ் வாங்கினா காப்பாடுறதுக்கு பின்னாடி லீகல் டீம் வேற இருக்குல்ல. இந்த கேஸ் அவன் வையே ஊருல அவனுக்குன்னு ஒரு சின்ன மரியாதை கிடைக்கும். அதுலயும் ரொம்ப திமுறா தௌலத்தா சொல்லக்கூடிய நம்ம உதயநாத் தம்பி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாப்புல. அதுல அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. ஒரு இசை வெளியீட்டுல சொல்லியிருப்பாரு, அண்ணன் விஜய் அவர் நடிகர் விஜய் அவர்கள், எனக்கு ட்விட்லாம் போட தெரியாது, எனக்கு அட்மின் வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இனி ட்வீட் போட்டது யாரு? அப்ப அதே மாதிரி ஒரு அட்மின் வச்சு போட்டிருக்கீங்க. நானும் சொன்ன முதலமைச்சர் நீங்க. இல்ல புரியல.
நீங்க தான் வந்து எதிர்ப்பு தரப்பு சொல்றீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் அவரா ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு? வேற யார் பண்றாரு? இன்னைக்கு உதயநாத் தம்பி அட்மின் இல்லையா? ஆமா நீங்களா யாருடா? அட்மின் இல்ல, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அட்மின் இல்ல, அவர் தான் பண்றாரு. அட்மின்ன்றது வேற, ட்வீட் போடுறதே வேற. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அட்மின் வேறயா, ட்வீட் போடுறது வேறயா? ஆனா விஜய் அவர்கள் அட்மினை வச்சு தான் ட்வீட் போடுவேன்னு சொன்னாராம். அப்போ இன்னைக்கு ட்வீட் போட்டது யாரு? அப்ப அதே மாதிரி ஒரு அட்மின் வச்சு போட்டிருக்கீங்க. அட்மின்ங்கிறத இந்த மனுஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. ஒரு செலிபிரிட்டியுடைய அட்மின் அப்படின்னா அந்த செலிபிரிட்டி வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்க, அதை எடுத்து அந்த அட்மின் வந்து அவருடைய ப்ரொஃபைலில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அட்மினுங்கிறதுனால அவருக்கு தோன்றதெல்லாம் எடுத்து போட்டுற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். அதுலயும் பாருங்க, உதயநாக்கு அட்மின் இல்லையா, அவருக்கு அட்மின் இருப்பாரு, ஆனா உதயநா சொல்றது தான் போடுவாரு. ஆனா விஜயநாக்கு அப்படி கிடையாதுல்ல, அட்மினே போட்டுவாரா. அவர் தான் பண்றாரு. அட்மின்ன்றது வேற, ட்வீட் போடுறதே வேற. நோ ப்ராப்ளம். பேசுறதுக்கே 4 பேப்பர் தேவைப்படுது, அப்புறம் ட்வீட் போடுறதுக்கு அட்மின் தேவைப்படாது. நான் ஒன்னு இப்ப ரீசெண்டா தாவேக அரசு உங்கள் ஆட்சியை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நானும் பாக்குறேன் டேட்டா. டேட்டா அதுதான் சொல்றேன். டேட்டா வேற, ஸ்கிரிப்ட் வேற. நான் திமுக டேட்டா வேற, ஸ்கிரிப்ட் வேற. ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி எப்படி அங்க அட்மின் வேற, ட்வீட் வேறயா, இங்க ஸ்கிரிப்ட் வேற, டேட்டா வேறயா. உதயநிதி ஸ்டாலின் பார்த்து படிக்கிற அம்புட்டுமே டேட்டா தானா. ரீசெண்டா ஒரு கல்யாண மண்டபத்துல என்னுடைய சின்ன வயசு மெமரியை பத்தி பேசுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதையே ஸ்கிரிப்ட பார்த்து தான் படிச்சாரு. எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. டேட்டா வேற, ஸ்கிரிப்ட் வேற. இப்ப இருக்கிற ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதையே ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாப்ல. ஏன் முதலமைச்சர் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாரு அப்படிங்கறதையும் ஸ்கிரிப்ட பார்த்து தான் படிக்கிறாப்ல. ஒருவேளை நம்ம உதயநாத் தம்பியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் டேட்டாவோ. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். டேட்டா வேற, ஸ்கிரிப்ட் வேற. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது. இப்ப வெளிநடப்பு பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் போய் ட்வீட் பதில் கொடுத்தாரா இல்லையா? ஏன் அங்க வச்சு கொடுத்துருக்க வேண்டியது வெளிநடப்பு பண்ணாம? கேக்குறாங்களே, இதே வெளிநடப்பு பண்ணி ட்வீட் பண்ணாரா இல்லையா திரு உதயநிதி ஸ்டாலின்? நல்ல கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் கேள்வி, அவங்களோட இதுக்கு நான் பதில் வரைக்கும் இப்படிலாம் இருக்கு, இதை நீங்க பேசுங்க. சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு? ஏங்க நாங்க வீட்டுக்கே போயிட்டோம், நீங்க இன்னும் பேசுறீங்க, நேரடியா கேட்கலையா? அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்களே பேச மாட்டாரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் உதயநாத் தம்பி கிட்ட பதிலே கிடையாது போல இருக்கு. அந்த ஆங்கர் என்ன கேட்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வச்சு பதில் சொல்லாம வீட்டுக்கு போய் ட்வீட் போடுறாரு. இப்படிதானே ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க. அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணும்ல. முதலமைச்சர் பேச ஆரம்பிச்ச உடனே ஓடி போய் நீங்க ட்வீட் போட்டீங்களே, அது மட்டும் நியாயமான்னு சொல்லி கேட்டா, ராஜ்மோகன் கடைசியில பேசிட்டு இருந்தார்ல, அத அடுத்த நாள் சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி பேசினார்ல, அதை எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. சரி, இந்த மனுஷன் தான் இப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலுடைய ஆங்கர், டிஎம்கே உடைய தீவிரமான சப்போர்டர், எப்பவுமே டிஎம்கே விட்டு கொடுக்காம பேசுவாப்ல. அந்த மனுஷன் வாங்கின மொக்கையை பாருங்க. கலைஞர் என்ன மாத்துறாரு, உடன்பிறப்புகளேன்னு மாத்துறாரு. என்னோடு உடன் பிறந்தவன் ஆணோ பெண்ணோ, தம்பியோ தங்கையோ, இருபாலருக்கும் அரசியல் பொதுவானது. இப்ப என் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு என் குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் வருவாங்க. தேவையா? எதுக்கு? எல்லாரும் வாங்க, அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் அரசியல் கத்துக்கணும். ஆனா பதவியில நாங்க மட்டும்தான் இருப்போம், எங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கோம், நீங்க எல்லாரும் கீழே வேலை பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்றது தான் உங்க அரசியலா? இதெல்லாம் பண்ணது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல யார் இருக்கா, நம்ம பேசினா எப்பேற்பட்ட பதிலடி வரும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது இல்லையா? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. அடுத்ததா இந்த விடாமுயற்சி படத்துக்கு எப்ப அப்டேட் வரும்னு சொல்லி கேட்டதை விட இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனைக்கு எப்பதான்ப்பா அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு. அந்த கிட்னி திருட்டு ராக்க அந்த சம்பந்தமா ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப அந்த அரசு வழக்கறிஞர்கள் அப்பாயிண்ட் பண்ண பிறகு நாமக்கல் ஜேஎம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்ல தமிழ்நாட்டு மக்கள் 50 பேர் இந்த விஷயம் நடந்துராதான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் கூடிய விரைவில் நடந்துரும் போல இருக்கு. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கிறதுக்கு நானும் வெயிட்டிங். தாவேக்கால கூடிய லைலா காலேஜ் ஓனர் தம்பி லைலா மணி அவரு பேசுறாப்ல, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் 15 ஆண்டு காலமாக அந்த களத்துல மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர். எப்படி இருக்கு இங்க பாருங்க, சீமான்லாம் பழைய சாமான் அப்படிங்க. நான் இதை வந்து தம்பி லைலா மணிக்கு எச்சரிக்கையா சொல்றேன்.
இன்னொரு முறை அண்ணன் சீமானவர்களை பொது மேடையில நீ இழிவுபடுத்த மாதிரி பேசினா என் வாயில வண்டே வரும், எவனாலையும் நீ கண்டுபிடித்த. கரெக்ட், நல்ல வார்னிங் கொடுத்தாப்புல. பட் உண்மையிலேயே லைலாமணி அந்த மாதிரி பேசியிருக்காரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, அந்த மனுஷன் பேசியிருக்காப்புல. அந்த ஃபுட்டேஜுமே இருக்குது. அது பலசாயி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தப்பு. ஆக்சுவலா லைலாமணி பேசின விஷயங்கள் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். எந்த ஒரு தலைவருமே இவ்வளவு இழிவா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலயும் குறிப்பா நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறீங்க போது நாகரிகமா பேசணும். மத்தவங்க மாதிரி அநாகரிகமா பேசுனீங்கன்னா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். இந்த இடத்துல சாட்டை துரைமுருகன் காமிச்ச கோபம் நியாயமானது, அதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஆனா எனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், அடுத்தவனுக்கு வரதெல்லாம் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாதுல்ல. இனிமேல் யாரையாவது கோமா வந்து நமக்கு கோவம் வந்து இடத்துட்டோம்னா போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், வாடா விஜய், நீ என்ன பெரிய விஜயா அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேசியிருந்தா? வேற யாரு? நான் தான். போடா விஜய், டேய் விஜய். மற்ற தலைவர்களை பத்தி நீங்க பேசுவீங்க. தலைவராகிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபா விஜய் அவர்களை பத்தி எவ்வளவு தரைக்குறையுமா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அதை எல்லாத்தையும் பேசி வச்சிருந்தது நீங்க. நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தக்கூரின்னு பேரு, ஓம் காளி ஜெய் காளி விஜய் ஒரு ஓடு, அந்த ஓடு வாக்களிக்க போறீங்களா? இன்னொரு முறை அண்ணன் சீமானவர்களை பொது மேடையில இழிவுபடுத்த மாதிரி பேசினா என் வாயில வண்டே வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அடுத்தவனை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும். அவன் பேசக்கூடாது அப்படின்னா நம்மளும் பேசக்கூடாது. அவன் பேசுறது தப்பு அப்படின்னா நீங்க பேசுறதும் தப்பு தான். சோ நீங்களும் மாத்திக்கிறது நல்லது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்க 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, நாங்க 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டுல பண்ணதுடைய விளைவை தான் இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருந்ததோடைய வெளிப்பாடு தான் இது. கரெக்ட் தானே? இந்த ஆட்சியில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா மட்டும் இதெல்லாம் உடனே நடந்துடாது. கடந்த 5 வருஷமா நாங்க போட்ட உழைப்பு அதோடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான கிரெடிட்ஸை மட்டும் வாங்கிக்கிறீங்க. ஆனா கையெழுத்து போட்ட அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பாத்தீங்களா உங்க ஆட்சியுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பழியை மட்டும் அவங்க மேல தூக்கி போடுறீங்க. ஏன் அதுக்கும் கடந்த 5 வருஷமா நாங்க தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தோம், அதோட வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கிரெடிட்ஸ் வாங்கிக்க வேண்டியதானே? அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அண்ட் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி, டிவிக்கு ஆட்சிக்கு வந்து என்ன மாற்றம் நடந்திருக்கு, ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி டெய்லி ஒன்னு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6192222299 அப்படிங்கிற நம்பரை நீங்க எல்லா மக்களும் நீங்க தயவு செய்து இப்பவே நீங்க சேவ் பண்ணிக்கங்க. நலம் ஏ அப்படிங்கிற பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 22 மாவட்டங்கள்ல இன்னைக்கு அறிமுகம் செய்யறோம். நீங்க ஓபி சீட் நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வீட்டுல இருந்தபடியே வாட்ஸ்அப் சாட் மூலமாக நீங்க ஓபி சீட் ஜெனரேட் பண்ணிட்டு டைரக்ட் நேரடியாக நீ மருத்துவரை பார்க்க போயிடலாம். சீரியஸா இது ஒரு நல்ல திட்டம் தான். இந்த திட்டம் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ஓபி சீட்டு வாங்கிட்டு டாக்டரை போய் பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். ஆனால் இப்போ அதை நம்ம மொபைல்லே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்கு. இப்பதாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. ஆனா இதுக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஜென்சி டிஎம்கே உடைய அடுத்த மீட்டிங்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, இது நாங்க வச்சிருந்த பிளானுங்க, அதை வாங்கி இவங்க ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டாங்கன்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. இதுதான் கடைசி. அண்ட் குறிப்பா இந்த ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய மாற்றமா நான் பாக்குறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கு. ஃபுல்லா இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது, ஆனா குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இவங்களுடைய லேண்ட வந்து இசிஆர்ல இருக்கு. கவர்மெண்ட் இவங்களை கேட்காமலேயே வந்து ஒரு சுடுகாடுக்காக எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா நாங்க வந்து லேண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அலாட் பண்ணியாச்சு. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆனா இந்த ப்ராசஸ்க்காக கிட்டத்தட்ட அவங்க எத்தனை வருஷம் தெரியுமா அலைஞ்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம். இவங்க கிட்ட வாங்க முடியல. 10 வருஷம் அலைஞ்சுமே எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒத்த பைசா கூட எங்களுக்கு செலவில்லாம ஒரு ஜிஓவை எங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. அண்ட் இத வந்து இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாரு தெரியுமா? நான் வந்து செக்ரட்டேரியட்ல 35 வருஷம் வேலை பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்ததில்லை. உண்மையான பெரிய மாற்றம் இதுதாங்க. ஸோ மற்றவங்களோட கிட்டத்தட்ட இவங்க 35 வருஷமா செக்ரட்டரியேட்லேயே வேலை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது என்னது
ஒரு பைசா லஞ்சம் வாங்காம ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இவங்க இதை மட்டும் சொல்லல, கூட ஒண்ணு சொன்னாங்க. அது என்னன்னு கேளுங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க கதையை நான் சொல்ல விரும்பல. அவ்வளவு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறத சொல்ல விரும்பலன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போதே தெரியுது இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்னு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணி அது மறக்காம கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் ஒன்று சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.